எய்தரை ரங்க விமிருக்யமானயாம் உலகத்துக்கெல்லாம் தாயும் தகப்பனாய் விளங்கி கொண்டிருக்கிறவனப்பா அந்த ஹரி. யார் கைவிட்டாலும் அவன் கைவிட மாட்டானப்பா அந்த ஹரி. அவனை நினைத்தவர்க்கு எப்பொழுதுமே எந்த கஷ்டமும் வந்ததில்லையப்பா. அப்படி காப்பாத்துகிறவனப்பா அந்த ஹரி. அவனுக்கு உலகத்திலே இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் என்பது இல்லையப்பா. அப்பா அவன் எப்பொழுதுமே அன்பருக்கு உதவுகிறனப்பா. அவன் இவனுக்கு பிள்ளை அவனுக்கு பிள்ளை, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த குலம் அந்த குலம், இது படித்தவன் படிக்காதவன் என்று வித்தியாசம் இல்லாதிருக்கிறதான கருணை நிறைந்திருக்கிற அந்த ஹரியை தவிர நமக்கு யாருமே இல்லையடா குழந்தாயின்னு அந்த தாயார் அங்கலாய்த்து கொண்டாள். இது உபதேசமாக இல்லை. தன்னுடைய கஷ்டங்களை ஒவ்வொருவரும் வேறு விதமாய் சொல்ல முடியாமல், பகவானே நீதானப்பா எனக்கு துணை என்று அடிக்கடி நமக்குள்ளேயே சொல்லி ஆறுதல் அடைகிற மாதிரி சொன்னாலே தவிர அதை சின்ன குழந்தையினுடைய மனசிலே அது எப்படி பதியும் என்று அவள் நினைக்கல. ஆனால் குழந்தை அதை உண்மையாய் ஏற்றுக்கொண்டான். அம்மா 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 அந்த ஹரி எவரம்மா எவரம்மா விவரன் சுமி ஸ்ரீஹரி எவரம்மா விவரில் சுமி ஸ்ரீஹரி எவரம்மா விவரில் சுடம்மா விவர பூத்தல் குவானி குணகணமுருதி ஹரி எவரம்மா விவரில் ஸ்ரீஹரி. அவர் யார்? அவர் எங்க இருக்கிறவர்? அவர் எப்படி போய் பார்க்கணும்? அவர் எப்படி நான் அடையணும்? இப்பொழுதே போகிறேன், அவரை காண்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்திலேயே குழந்தை புறப்பட்டு விட்டு ஓடுகிறான். வனம் யாஸ்யே தபக்கர்த்தும் புருஷம் புருஷோத்தமம். உங்களை விட்டு போகிறேன்னு நினைக்காதீர்கள். உங்களுக்கு பெருமை கொடுக்க வருகிறேன். உங்களுக்கு பிள்ளையாகவே இருக்கிறேன். நான் இன்னொருவனுடைய பிள்ளையாய் போக வேண்டாம். அந்த ஹரியை கேட்கிறேன். ஐயா, என்னிடத்துல என்ன இருக்கிறது? நீங்கள் யார்? ஏன் இப்படியெல்லாம் வித்தியாசம் என்றெல்லாம் மனசுல ஒரு குழந்தையினுடைய உள்ளத்துல ஏற்பட்டிருக்குமே, அதை சொல்ல முடியாமல் சொல்லிக்கொண்டு ஓடுகிறான். அடத்திய நித்ருடு அதிவேகம் குணகடவிலோன போகன் అటత్యని ద్రుడు అతివేగంబున అడవిలోన పోగం జటితిగా జనులు చాబగను చూసి జనపదిని గడ పొగడం జటితిగా జనులు చాబగను జనపదిని గడ పొగడం అటత్యని ద్రుడు అతివేగం అడవిలోన పోగం. ஓடுறான். காட்டுக்கு ஓடுற குழந்தையினுடைய வேகத்தை பார்த்து ராஜாக்களிடத்தில் எல்லாரும் ஓடுகிறார்கள். ஜனங்கள் போய் சொல்லுகிறார்கள், ஐயா என்ன இது சபையில் இப்படி ஒரு குழந்தையை அவமானப்படுத்தி விட்டீர்களே, அந்த குழந்தை காட்டுக்கு ஓடுகிறான் ஐயா, இந்த சிறிய தாயார் சொன்னதை உண்மை என்று நினைத்து கொண்டு ஓடுகிறான் ஐயா. அப்படியா? அந்த குழந்தைய கூப்பிடுங்களேன், அவனுக்கு ராஜ்யம் கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன், வாசல் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன். ஆனால் அவன் திரும்பல, காதலையே வாங்கி கொள்ள. மிருது பதயுகளா லகதி கண்டகு அதி கடின வஜ்ர சாகர் மிருது பதயுகளா லகதி கண்டகு அதி கடின வஜ்ர சாகர தைரியத சாசி
விபினால் தாப சாகர. கள்ளும் முள்ளும் நிறைஞ்சிருக்கிறதான காட்டு பாதையிலே இந்த குழந்தை ஓடுகிறான். அங்க இருக்கிற மகரிஷிகளே ஆச்சரியப்படுகிறார்கள். எல்லாருமே கேட்கிறான், ஹரி ஹரி என்கிறவர் யார்? அவர் எப்படி நான் பார்க்கலாம்? அவரிடத்துல என்னை அழைத்து கொண்டு போவீர்களா? அவருடைய அருள் எனக்கு கிடைக்குமா? அப்பா, நாங்களே பார்த்தது இல்லைடா, குழந்தையான நீ எங்கிருந்து காணப்போகிறாய்? அவன் எப்படி காண முடியும் என்றெல்லாம் ஆச்சரியப்படுகிற பொழுது அந்த மகான்களிடத்திலே சொல்லுகிறான், ஐயா, தன்மோகிதே பிதரி பஷ்யதி தாரவஷ்யே துரம் துருக்தி நிகதஹ சகதோ நிஜம்பாம் சவிஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சம் த்வத்பாதமேவ சரணம் சிஷவேஷசம்ச. குழந்தையினுடைய உள்ளத்திலே பட்டதானது. குழந்தையினுடைய உள்ளத்திலே பசுமரத்த அணி போல் அந்த ஹரிபக்தி உண்டாய்விட்டது. பகவானை தேட வேண்டும். எதற்காக தேட வேண்டும்? ஏன் தேட வேண்டும்? என்ன அடைய வேண்டும்? எப்படி தேட வேண்டும்? இதெல்லாம் இல்லை. ஹரியை காண வேண்டும். ஹரியை காண வேண்டும். அவன் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர இந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் வேறு எதுவுமே இல்லை. அப்பா, இதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை பெற்றுக்கொள், உனக்கு ராஜ்யம் தருகிறேன், உன்னை உயர்த்தி வைக்கிறேன் என்று பல பேர் சொன்னதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் போகிறது. இவனுடைய ஏகாகிர சித்தத்தை ஒருவரே அறிவார், அந்த நாரத மகரிஷி. எதிரே வந்து இருக்கிறார். அப்பா, குழந்தா, எங்கடா போகிறேன்? நீ உத்தானபாதராஜனுடைய பிள்ளை இல்லையா? காட்டுக்கு போறியா? இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன்? தவம் செய்ய போறியா? நீ தவம் செய்ய கூடுமா? உன்னால முடியுமா? மாதவர் முனிவர்கள் வேதங்களில் உட்காணா மறுவி தேடி பொருளை துருவி மனத்தால் நாடி நீ தவம் செய்ய கூடுமா துருவா? பசிக்கும்டா, தாகம் எடுக்கும்டா, காட்டு புலி சிங்கத்தினுடைய பயம்டா. பசிதாகம் பொறுக்குவோ புசிக்கும் ருடியார் பொருள் வெறுக்குவோ கனமா மழையிடிகார் நிசிமாவையிலை அரை நொடி சகித்திட வகித்திட உண்ணா நீ தவம் செய்ய மகரிஷே, தாங்கள் தானே நாரத பிரம்மம் கையில வீணையை வச்சு கொண்டிருக்கீங்களே, அதை பார்த்து சொல்றேன். எங்க அம்மா சொல்லியிருக்கா, அந்த வீணையினாலே உலகத்திற்கெல்லாம் நல்லது பண்ணுவீர்கள் என்று சொல்லியிருக்காள். எனக்கு வேற எதுவுமே ஆசை இல்லை. கிடைத்து விட்டீர்கள். எனக்கு அந்த ஹரியை காட்ட வேண்டும். குழந்தையினுடைய மனசை பார்த்து, அவனுடைய பரிபாகத்தையும் பார்த்து, அவனுக்கு பூர்ணமாய் அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் பண்ணுகிறார் மகரிஷி. அஷ்டாங்க யோகத்திலே சரீரத்தை அடக்குவது, மனசை அடக்குவது, புத்தியை அடக்குவது, எல்லாம் ஏகாகிரமாய் பகவானை நிறுத்துவது, யமம் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதிங்கிற நிலையிலே 8 விதமாய் உபதேசிக்கிற பொழுது அந்த தாரணையிலே பகவானை கொண்டு வருவதற்கு முன்பாகவே நீ ஆகாரத்தை கட்டுப்படுத்திக் கொள். திருரத்ரந்தே திருரத்ரந்தே கபித்த பதராசனஹ
பழத்தை தான் சாப்பிடணும். அது ஒரு பழம். கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் ஆகாரத்தை. 3 நாளைக்கு ஒரு மாசம், 3 நாளைக்கு ஒரு தரம் ஒரு பழம். அப்புறம் அடுத்த மாசம் 6 நாளைக்கு சரகு. அதுக்கு அடுத்த மாசம் 9 நாளைக்கு ஜலம். அதுக்கு அடுத்த மாசம் 12 நாளைக்கு வெறும் காத்து. இப்படியே ஆகாரத்தையே குறைச்சு வந்தால் இந்த உடம்பினுடைய வேகம் அடங்கும். அப்புறம் உள்ளத்தினுடைய பரபரப்பும் நீங்கும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ பகவானையே நினைக்கணும். பகவானை நினைக்கிறதுக்கு அந்த பகவான் எப்படி இருப்பான்னு தெரியுமா? நான் சொல்றேன் கேளு. அந்த பகவான் எப்படி தரிசனம் கொடுப்பான்னு தெரியுமா? அவனுடைய அழகை சொல்றேன், ஓரளவு சொல்றேன். அவன் வந்த பொழுது அவனை மறக்காமல் கண்டுகொள்ள வேண்டும் இல்லையா? பிரசாதாபி முகம் தேவம், பிரசாதாபி வதயனே க்ஷணம் பிரசாதாபி முகம் தேவம் சுராசம் சுப்ருவம் ஜாரு கபோலம் சுரசுந்தரம் பிரசாதாபி முகம் தேவம் காஞ்சி கலபல்யசம் பிரசதாஞ்சனூபுரம் தர்ஷதீய தாமம் சாந்தம் மனோநயன தயதரம் பிரசாதாபி தியானம் தாரணேங்கிற வழியை சொல்லி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். மகா மந்திரம் அது. 12 அக்ஷரங்கள் கொண்டது. துவாதசாட்சர மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிறதான பகவன் நாமத்தை சொல்லிக்கிண்டே இரு. சொல்ல 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 அதோ தெரிகிறதே யமுனை, அதிலே ஸ்நானம் பண்ணு. அந்த மதுவனத்திலே போய் இரு. ஒன்றையுமே நினைக்காது, உனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்பேற்பட்ட பகவானுடைய கிருபை உனக்கு கிடைத்தால் உனக்கு ஈடு யாரும் இல்லையப்பா, உனக்கு வேண்டியது எதுவுமே உலகத்தில் இல்லையப்பா என்று ஆனந்தமாய் நாரத மகரிஷி அவன் தலையிலே உச்சந்தலையிலே கைவித்து ஆசீர்வாதம் பண்ணி மந்திரோபதேசம் பண்ணிவிட்டு சென்றார். சென்று நேர உத்தானபாதராஜனிடத்தில் போய், அப்பா உன் குழந்தையை காட்டிலே தவிக்க வைத்து விட்டு என்னடா ராஜ்ய பரிபாலனம் பண்றேன்? 7 வயசு பிள்ளை காட்டிலே அவன் பகவானை நோக்கி தபஸ் பண்றான், இது நியாயமா? அவனை அழைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். குழந்தையை தவம் பண்றான். அவன் தவம் பண்ணுகிறதுனாலே உலகமே நிற்கிறது. அங்கே பகவான் இழுக்கிறான். அங்கே பல வருஷங்கள் தவம் பண்ணி 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 காண முடியாத ஹரியை இதோ இந்த சின்ன குழந்தை 6 மாசத்திலே நாரத மகரிஷி சொன்ன மாதிரி பிடிச்ச பிடி தளராமல் அப்படியே உள்ளத்திலே ஹரியே தியானம் பண்ணி வைத்துக்கொண்டு அப்படியே அதில் ஈடுபட்டவராய் சவைதியா எதிரே இருக்கிறான் பகவான். துருவனுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு எதிரே நிற்கிறான். சவைதியா யோக விபாக தீவிரயா கிருத்பத்ம கோஷே ஸ்புரிதௌ தடித் பிரபு திரோகிதௌ சகசைவோபலக்ஷி பகிஸ்திதௌ ததவஸ்தம் ததர்ஷே